Ah, what are the seven principles of public life, Padma? Okay, so seven principles of public life என்னலாம்னா selflessness, integrity, objectivity, accountability, openness, honesty, leadership. செல்ஃப்லெஸ்னஸ் செல்ஃப்லெஸ்னஸ்னா என்ன? நம்ம வந்து எப்பவுமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்டெகிரிட்டினா என்ன அர்த்தம்னா வி ஷுட் பி ஆல்வேஸ் we should act in such a manner that we are not influenced by any material factors. ஃபேமிலிக்காக பண்ணணும், ஃப்ரெண்டுக்காக பண்றேன், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவன், அவனுக்கு வந்து அவனை காப்பாற்றணும், அந்த மாதிரி இல்லாம நம்ம ரொம்ப இண்டிபெண்டா ஆக்ட் பண்ணணும். ஒப்ஜெக்டிவிட்டின்றது வந்து ரொம்ப ஃபேரா இருக்கணும், டிஸ்கிரிமினேஷனோட இருக்கக்கூடாதுன்றது. அக்கௌண்டபிலிட்டினா எந்த டிசிஷனுக்கும் நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும். தப்பா இருந்தாலும் அதுக்கு தான் நம்ம பொறுப்பு, கரெக்டா இருந்தாலும் அதுக்கு தான் நம்ம பொறுப்பு. ஓப்பன்னஸ், ஓகே இங்க ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா எஸ் இங்க ப்ராப்ளம் ஆயிருக்கு, இது நான் மிஸ்டேக் இப்படி பண்ண போறேன், இது வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணினேன்ற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹானஸ்டி, ஹோல்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் வந்து ஷுட் பி வெரி ட்ரூத்ஃபுல். லீடர்ஷிப் வந்து தே ஷுட் எக்ஸிபிட் த பிரின்சிபல்ஸ் இன் தேர் ஓன் பிஹேவியர். They should actively promote and robustly support the principles and be willing to challenge the poor behavior wherever it occurs. அதான் வந்து leadership. Holders of public office should exhibit these principles in their own behavior. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செவன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்மா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. செல்ஃப்லெஸ்னஸ், இன்டெகிரிட்டி, ஒப்ஜெக்டிவிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, ஓப்பன்னஸ், ஹானஸ்டி, லீடர்ஷிப். நெக்ஸ்ட், வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ். எப்படி வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் வந்து எப்படி இருக்கணும்? ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாலேஜபிளா இருக்கணும், அக்கௌண்டிங்ல உனக்கு நாலேஜ் இருக்கணும். அண்ட் அதை தவிர வந்து யூ ஷுட் ஹாவ் நாலேஜ் இன் அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் டாக்ஸேஷன், ஆடிட்டிங், அதெல்லாமும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஹீ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சொசைட்டி, அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் ஒரு கம்ப்ளீட்டட் ப்ரொஃபஷனல் வந்து அக்கௌண்டன்ட் வந்து கம்பெனிக்கு ஒரு பெரிய அசெட். ஏன்னா அவர் கொடுக்குற இன்புட்ஸ்னாலையும் அவர் கொடுக்குற ஃபினான்ஷியல் சப்மிஷன்ஸ்னால தான் இவரால சிஇஓல டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஈ ஷுட் பி வெரி 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 பொட்டன்ஷியல் இனஃப் டு பிரசன்ட் த ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் இன் அ அக்யூரேட் மேனர். அண்ட் இன்னொன்னு, அவரால் இஷ்யூ சால்வ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ ஹி இஸ் அ வேல்யூபிள் அசட் டு த மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட், இப்போ வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் மேனேஜர்ஸ் ரிலேட்டட் டு பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அக்கவுண்டிங் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் மேனேஜர்ஸ் இன் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இது ஒண்ணு. இப்ப காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது காஸ்ட் ரிடக்ஷன் மட்டும் இல்லாம, ஓகேவா, அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா காஸ்ட் ரெடியூஸ் பண்ணிருக்கேன், சேல்ஸையும் எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணலாம், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், அதன் மூலமா கம்பெனிக்கு எப்படி வெல்த் மேக்ஸிமைசேஷன் பண்ண முடியும், அந்த மாதிரி சொல்றது தான் வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட கிரக்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து மூணு இருக்கு பத்மா. ஒன்று வந்து ப்ராப்ளம் சால்விங், ஸ்கோர் கீப்பிங், அட்டென்ஷன் டைரக்டிங். ப்ராப்ளம் சால்விங்ன்றது யூ ஷுட் எவாலுவேட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸ்கோர் கீப்பிங்ன்றது இப்போ வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு, ஒரு ப்ராப்ளத்துக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் பார்க்குறீங்க, அந்த கரெக்டிவ் ஆக்ஷனை கன்சிஸ்டண்டா ஸ்டெபிளைஸ் பண்றது தான் வந்து ஸ்கோர் கீப்பிங். புரியுதா? அதாவது இங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு, அந்த ப்ராப்ளம் திருப்பி அங்க வராம பார்த்துக்கணும், அதை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணணும். அட்டென்ஷன் சீக்கிங்ன்றது வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் வேரியஸ் கம்பெனிஸ், டிவிஷன்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அட்டென்ஷன் சீக்கிங். பேசிக்கலி இது என்ன தெரியுமா சொல்லுவாங்க பத்மா? ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. யூ அசஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். அதான் ஸ்வாட் அனாலிசிஸ். அதை தான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், வேல்யூ செயின்னு சொல்லுவாங்க. வேல்யூ செயின்னா என்ன அர்த்தம்னா, வேல்யூ செயின் அப்படின்றது எப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் லைனா நடந்துட்டே இருக்கு. இல்ல சம்டைம்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கலாம் உங்க ப்ராசஸ்லயே. இது தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அதை பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? ஆ, வேற வழியே இல்லாம இவருக்காக நம்ம வந்து
இந்த ஷெல்லுக்கா அது ஷெல்னா இந்த கம்பெனிக்காக பண்ணணும். அந்த மாரி ப்ராசஸா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க அவங்க சொல்றாங்க. வேல்யூ ஆடட்னா என்ன அர்த்தம்னா, வேல்யூ செயின்னா, நீ பண்ற சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணணும். அந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ வந்து ஒரு காஸ்ட் அக்கவுண்டன்ட்டால தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பண்ணும்போது என்னெல்லாம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா? கஸ்டமர் ஃபோக்கஸ். இப்ப வந்து சில விஷயம் தேவையே இல்லாம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ண மாரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார வந்து போட்டா தான், அந்த ப்ராடக்ட் புதுசா வருது. அந்த ப்ராடக்ட் இஸ் a நியூ என்ட்ரி டூ த மார்க்கெட். ஒரு நியூ என்ட்ரி டூ த மார்க்கெட்ட வந்து எப்படி பார்ப்பாங்க? புதுசா ஒருத்தர் போட்டா தானே பார்ப்பாங்க. ஒரு ஹீரோவியோ இத போட்டா தான் பார்ப்பாங்க. நான் மட்டும் ஆ, ஆ எக்ஸிஸ்டிங்கா அந்த எம்ப்ளாயிலயே இருக்கிற ஒரு ஹேண்ட்ஸமான கைய போட்டா பார்க்க மாட்டாங்க. கரெக்ட்டா? அப்ப வேற வழி இல்லாம ஐ ஹேவ் டூ இன்கர் அடிஷனல் அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட். அது ஒரு பெரிய சேலஞ்ச். பெரிய சேலஞ்ச் தான்ல. ஆனா ப்ராடக்ட்டையும் இது பண்ணணும். ஆனா அதிலேயே நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த ப்ராடக்ட் ஏன் அதுல வந்து இவரு வந்தார்ல, தோனி வந்தாங்கல்ல, டெண்டுல்கர் வந்தார்ல. ஏய் இந்த ப்ராடக்ட்ப்பா அப்படின்னு இந்த குட்டி பசங்கலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்ல இந்த குட்டி பசங்க டிஸ்கஸ் பண்ற மாரின்னா, சிவகார்த்திகேயன். ஏய் அந்த ஆட்ல சிவகார்த்திகேயன் வந்தால அந்த ப்ராடக்ட்ரா. சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கலாம். அந்த மாரிலாம் வாங்குறவங்கலாம் இருக்காங்க. குட்டி பசங்க கிரேஸ் ஆயி, சில பேர் வந்து விஜய் வராருன்னு சொல்லிட்டே சில ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. இப்ப எல்லாரும் விசில் ஊத ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லையா? சோ இட் இஸ் லைக் திஸ். சோ அந்த மாதிரி நான் அந்த மாரி ஒரு சில பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாரி இருக்கும். கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ் 3 இருக்கு பத்மா. இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காஸ்ட், குவாலிட்டி, டைம் அண்ட் இன்னோவேஷன். காஸ்ட், குவாலிட்டி, டைம் 4. இதுதான் வந்து கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ். எங்க சார் சொல்லுவாரு. டைம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஃபேக்டராம். ஹவ் டு யூ மேனேஜ் டைம் இஸ் a சக்சஸ் ஃபேக்டர். மோர் than everything. So he will keep telling us, you have to manage your time properly. டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாரு. கேட்கறது இல்ல பத்மா உங்களுக்கு? சோ இந்த 4 வார்த்தை காஸ்ட், குவாலிட்டி, டைம், இன்னோவேஷன், கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்களேன். எம்சிக்யூ கொஸ்டின். குட். இப்போ மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க பத்மா. இந்த இந்த டெர்மினாலஜிலாம் எதிர்பார்ப்பாங்க. மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ காம்படிட்டர்ஸ் யாரு? நம்மளோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க்ன்னு ஒண்ணு இருக்கு. இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க்னா, இப்போ ஒரே இண்டஸ்ட்ரி சிமெண்ட் இண்டஸ்ட்ரினா அதோட பிஇ ரேஷியோ வந்து 4.2னா, ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கோரமாண்டல், எல்&டி, அம்புஜா, ஆ அ அ அசோக் அம்புஜா சிமெண்ட்ஸ், கோரமாண்டல், அல்ட்ராடெக், எல்&டி, அசோக் லைலாண்ட்ஸ்ல சிமெண்ட்ஸ் இருக்கான்னு தெரியல. அந்த அந்த மாரி டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த 4ஆவது ரீச் பண்ணும் இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க். 4 இல்ல அப்டின்னா என்ன ஆகும்னு நெனைக்கிறீங்க? கேட்கறது. நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப பெஞ்ச்மார்க் வந்து 4 இல்ல அப்டின்னா என்ன ஆகும்னு நெனைக்கிறீங்க? இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க் 4. கரெக்ட். ஸோ கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வந்து கெய்சன்னு சொல்லுவாங்க. கெய்சன்னா கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் பண்ணானாக்கா எங்க ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ செயின் அண்ட் சப்ளை செயின் அனாலிசிஸ். வேல்யூ செயின் வந்து இஸ் a strategic framework where for analysis of competitive advantage இது வந்து மைக்கேல் போர்ட்டர்ன்றவங்க வந்து வேல்யூ செயின் வந்து அனலைஸ் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து have to become very familiar with the framework and provide information to implement the framework by strategic planners. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூ செயின் யார் ப்ரமோட் பண்ணாங்கன்றது எம்சிக்யூ கேட்பான். மைக்கேல் போர்ட்டர். இது 4ம் தான் பத்மா கான்ட்ரிபியூட்ஸ் டு த மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் வேல்யூ செயின். ஓகேவா? ஸோ இப்ப கோத்ரெஜ்ன்னு எடுத்தீங்கன்னா, கோத்ரெஜ் கம்பெனியோட 5 ஃபோர்ஸஸ் மாடல் இது. சப்ஸ்டிடியூட் என்னன்னு பார்ப்பான். பார்கெனிங் பவர் என்னன்னு பார்ப்பாங்க. சப்ளையர்ஸ் ஓடது என்னன்னு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து நியூ என்ட்ரன்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க.
எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அசஸ் பண்ணுவாங்க வேல்யூ செயின். இதான் வேல்யூ செயின் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து அவர் கொஸ்டின் இஸ் வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எத்திக்கல் கான்டக்ட். ஆ இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டன்ட் இந்தியா எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ்க்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டியூட் வந்து as no கம் அப் வித் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எத்திக்கல் கான்டக்ட். எப்பவுமே வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் இருக்கணும். எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. தைரியமா அவங்க வந்து காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பத்தியான இன்புட்டை வந்து கண்டிப்பா கொடுக்கணும். பயாஸ்டா இருக்கக்கூடாது. தே ஷுட் ஆல்வேஸ் பி அன்பயாஸ்டு. அவங்களுக்கு வந்து கேஸ் பத்தியான நல்ல நாலேஜ் தெரியணும். மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்றோம். இங்க கீவேர்ட் வந்து மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் பத்மா. இந்த கீவேர்ட்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நோ பயாஸ். ஓகே. பயாஸ்னா தெரியும்ல உங்களுக்கு? பயாஸ்னா என்ன அர்த்தம்னா பயாஸ்னா என்ன அர்த்தம்னா ஃப்ராட் பண்ணாம இருக்கிறது பயாஸ்னா. அப்புறம் மெயின்டைனிங் ஆல் டைம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன். இது நெக்ஸ்ட் வந்து நாட் டு டிஸ்க்ளோஸ் எனி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த அஃபேர்ஸ். அதாவது தன்னோட டியூட்டிஸ்ல இருந்து டிஸ்க்ளோஷர் பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேரா படிக்கும் போது 3-4 கீவேர்ட் எடுத்து எழுதிக்கோங்க. நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. புக்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படிக்காம ஒரு ஒரு பேரா படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட 2-3 கீவேர்ட் எழுதிட்டு அத அப்படியே என்லார்ஜ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? அதே மாதிரி நோ ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட். அது. அப்புறம் இன்ஃபார்மிங் ஆர் எம்ப்ளாயர் ஆர் பிசினஸ் கனெக்ஷன் ஆஃப் விச் சச் மெம்பர்ஸ் எம்ப்ளாயி கிளைண்ட்ஸ் வுட் ரீசனபிளி எக்ஸ்பெக்ட் டு பி இன்ஃபார்ம்டு. அதாவது நான் வந்து அ நான் ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருக்கேன். ஓகேவா? அந்த எம்ப்ளாயரோட கிளையன்ட் கிட்ட போய் நான் அதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அது பண்ணக்கூடாது. இதுவா பண்ணணும். அப்புறம் நம்மளோட டியூட்டீஸ கரெக்ட்டா பண்ணணும். ரெம்யூனரேஷன் பெனிஃபிட்காக நம்மள ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் கான்டக்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரெம்யூனரேஷன் ஃபார் த ரெம்யூனரேஷன் வித்தவுட் கிளையன்ட்ஸ் நாலேட்ஜ் அண்ட் கன்சர்ன். அப்புறம் இன்னொன்னு வந்து அதாவது எப்பவுமே ஒ ஒரு அலாரம் குடுத்துட்டே இருக்கணும் கம்பெனிக்கு. இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. இங்க காஸ்ட் அதிகமா இருக்கு. இங்க வந்து நெறைய நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு. அந்த மாரி நம்ம எப்பவுமே அலாரம் குடுத்துட்டே எஸ்டிமேட்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்துக்கான அலாரம் குடுத்துட்டே இருக்கணும். புரியுதா பத்மா? அலார்ம் டு பி கிவன் டு கம்பெனிஸ். குட் ஃபெய்த்தா இருக்கணும். ப்ரொஃபஷனல் அம் ரெப்புடேஷன்க்காக ஃப்ராட் பண்ணக்கூடாது. அதே மாரி இன்ஸ்டிடியூட்ல சொல்லியிருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கம்பீட்டன்ஸ்ன்னு இருக்கு பத்மா நம்மளுக்கு. ஓகேவா? ஃபைனல் முடிச்ச உடனே உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கம்பீட்டன்ஸ். அதெல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். அண்ட் ப்ராப்பர் ட்ரெய்னிங் எடுத்துட்டு லைன்க்குள்ள வரணும். நம்ம கிளையன்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், கிளையன்ட்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்றதா இருக்கட்டும், எம்ப்ளாயருக்கு அட்வைஸ் பண்றதா இருக்க ப்ராப்பர் ட்ரெய்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வரணும். இதான் மெயின் கீவேர்ட்ஸ் பத்மா. இப்போ ஒரு பேரா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னொன்னு ஒண்ணு ஈஸியா ஒண்ணு சொல்லி தரேன். ஸோ இது ஒண்ணு ஸோ இத சேவ் பண்ணிடுறேன்.
இப்போ இது முடிஞ்சிடுச்சா? இது முடிச்சிட்டோம். இப்ப கேஸ் ஸ்டடி பாருங்க பத்மா. கேஸ் ஸ்டடில ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி என்ன குடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ வந்து டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல. அவருக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இல்ல இது எல்லாமே புக் பேக் இருக்கிறது தான். மா. எந்தன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஸ்டடி மெட்டீரியலோடது தான். எதுல ஸ்டடி மெட்டீரியல் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டடி இருக்கும். எடுத்துக்கோங்க. ஆ படிங்க. அந்த கேஸ் ஸ்டடி படிங்க. ம். ஆ அன்ஸ்கிரப்லெஸ்லி. ம். ஆ அன்ஸ்கிரப்லெஸ்லி. அதாவது ஒரு எக்ஸ் இருக்காரு. ஆ இது பண்றது. மேனிபுலேட் பண்றது நம்பர்ஸ்லாம். மாத்தி மாத்தி 40க்கு 400 போடுறது. 35க்கு 35,000 போடுறது. அந்த மாதிரி. அவரே "நீ இந்த மாரி பண்ணுங்க. ஆடிட்டரையே மாத்துங்க. அது வந்து ப்ராஃபிட்டா காமிக்கிற மாரி மாத்துங்கன்னு ஆடிட்டரே சொல்றது. ஒரு எக்ஸ் ஆமா தப்பு. கரெக்ட். ஏன்னா, ஆ இது எப்படின்னா, எ ஏன் எப்படி தப்புன்னா, அவர் வந்து அவர் டியூட்டிலேருந்து ஆஸ் அ டைரக்டர் வந்து அவருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன? ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்ட புரொடெக்ட் பண்ணணும். கரெக்ட்டா? பட் இங்க பண்றாரா? பண்ணல. 2வது அவரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லாம் கரெக்ட்டா சப்மிட் பண்ணணும். இங்க பண்றாரா? பண்ண மாட்டேங்கிறாரு. ஹி இஸ் டூயிங் அ ஃபால்சிஃபை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். அது மட்டும் இல்லாம, அவர் என்ன பண்றாரு? ஆம் அ அவரு வெளிப்படைத்தன்மையில் டிரான்ஸ்பரன்சி இல்ல, இன்டெகிரிட்டி இல்ல, அக்கவுண்டபிலிட்டி எதுவுமே இல்ல. ஸோ ஆக மொத்தம் இவரு எல்லாமே ஆப்போசிட்டா பண்றாரு. ஹி இஸ் வயலேட்டிங் த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸ் இல்லையா? ஸோ அதனால ஹி ஹாஸ் டு ஃபேஸ் த லீகல் கான்சிக்வென்சஸ் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் செபி ஆக்ட். புரியுதா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். இன்வெஸ்டருக்கு வந்து நான் அந்த தப்பா குடுக்குறேன். ஷேர் ஹோல்டருக்கு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றேன். அப்டின்னா என்ன ஆகும்? எண்ட் ஆஃப் த டே திடீர்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த மாரி நம்பர் இல்லன்னா, அவங்களோட லிஸ்டிங்கே செபி எடுத்துருவான். மார்க்கெட்லேருந்து, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து. லிஸ்டிங்லேருந்து எடுத்தனா, அதுவே அவனுக்கு வந்து ரெப்புடேஷன் டவுனு. அப்ப என்ன ஆகும்? இன்வெஸ்டர்ஸ் வில் நாட் இன்வெஸ்ட் இன் திஸ் பர்ட்டிகுலர் கம்பெனி இன்மே கோயிங் ஃபார்வர்ட். எஸ் பேங்க் அப்படிதான் ஆச்சு. 2019லயோ, 2020லயோ. நெறைய பேர் 400 வரைக்கும் போச்சு. 400 வரைக்கும் போச்சு. அப்புறம் என்னாச்சு? திடீர்னு பார்த்தா இப்ப எஸ் பேங்க் இஸ் டிராவலிங் அரவுண்ட் ரூ. 20. ஏன்? அவங்க தே ஹேவ் பீன் புரொஜெக்டிங் த நம்பர்ஸ் இன் அ டிஃபரண்ட் வே. All of a sudden, the lot of problems happened. Share price came down. இப்ப it is traveling 400ல இருந்தது இப்ப it is traveling at 21 rupeesனா அப்ப there is a எவ்ளோ fall in share prices. Now investors they are hesitant to invest in West Bank. அந்த மாதிரி. So X actions or unethical இதுதான் கன்க்ளூஷன். அன்எத்திக்கலா இருக்கு, இல்லீகலா இருக்கு. It is completely against the corporate governance standards. Hence, what is the correct thing? He has to basically follow all the principles of integrity, transparency, accuracy, truth எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே ஃபாலோ பண்ணணும்ன்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ம். கேஸ் ஸ்டடி 2 படிங்க பத்மா. கேஸ் ஸ்டடி 2. ம். இதுல எப்படி எழுதுறோம்னா, ஏன் நான் அன்எத்திக்கல் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு ப்ரமோட்டரா இருக்கான். அவன் வந்து அ ஒரு ப்ராப்பர்ட்டிய வந்து ப்ரமோட்டர் கம்பெனிக்கு ப்ரமோட்டர்.
ஆனா, அவன் என்ன பண்ணணும்? கம்பெனி கூட ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட இன்ட்ரெஸ்ட்ல தான் வொர்க் பண்ணணும். அவன் தன்னோட லாபத்துக்காக அவன் ஓவரா வந்து பிரைஸ இன்ஃப்ளேட் பண்ணக்கூடாது. நம்பர் 1. இன்னொன்னு, அவனோட நாமினியே அ அப்பாயிண்ட் பண்றாங்க அப்டின்னா, நான் என் சொந்த ஃபேமிலிக்கே நான் ப்ராப்ளம் பண்ற மாரி இல்லையா? ஸோ, போர்டு வந்து அ எப்பவுமே கம்பெனி பெனிஃபிட்காக தான் வொர்க் பண்ணணும் அப்டின்றாங்க. இதுவும் ஒரு கேஸ் ஆஃப் வேர் தே ஆர் வயலேட்டிங் தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸ். So always they should follow the principles of corporate governance: transparency, accuracy, accountability, responsibility, acting in good faith, honesty. இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதனால லீகல் கான்சிக்வன்சஸ் என்னவாகும்? கம்பெனிஸ் ஆக்ட் படியும் செபி ரெகுலேஷன்ஸ் படியும் இவங்கள பீனலைஸ் பண்ணிடுவாங்க. ஹீ சப்ஜெக்ட் டு பெனாலிட்டிஸ், லா சூட்ஸ், ஆர் ஹி மைட் பி தெரியல, டெர்மினேட்டட் இது வேணா இருக்கலாம். ஸோ ஓவராலா கம்பெனியோட குட்வில் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? Is its action or a clear breach of ethical standards? He should fairly and prioritize always what? The company's and shareholders' interest over his personal gain. ஓகேவா? சூப்பர். இப்போ இதோட பிசினஸ் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் முடியுதுமா? ம். ஸோ 15 மார்க்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் நம்ம வி ஆர் தேர். நீங்க படிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து 15 மார்க்ஸ்க்கு இதுக்கு டெஸ்ட் கொடுத்துருவேன். ஓகேவா? ஆ. ஃபுல்லா வந்து நெக்ஸ்ட் சண்டே. ஆமா. நெக்ஸ்ட் சண்டே பிசினஸ் எத்திக்ஸ். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் ஆக்ட் வந்து ஆம், நாளைக்கு எடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் ஆக்ட்ஸ் ஃபுல்லாவும் பிசினஸ் எத்திக்ஸ் ஃபுல்லாவும் முடிச்சிடலாம். ஓகேவா? பத்மா, நீங்க வந்து இன் பிட்வீன் ஏதாவது லீவு இல்ல உங்களுக்கு டைம் இருக்கு, நாளைக்கு இருக்கும், ஒரு 3 ஹவர்ஸ்லாம் இருக்கும்னா எனக்கு ஜஸ்ட் லெட் மீ நோ. ஸோ வி வில் சிட் ஆன் டிடி கொஞ்சம் உட்காந்துக்கலாம். அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட். நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்கும்னா, இப்ப நான் பிசினஸ் எத்திக்ஸோட எம்சிக்யூஸ் மட்டும் நாளைக்கு டெஸ்ட். வெறும் எம்சிக்யூஸ். வெறும் அப்ஜெக்டிவ்ஸ்ல இருக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் டெஸ்ட். நவ் ஐடிடி போலாம். கஸ்டம்ஸ்,